சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் திரு டாக்ஸ். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம்? ஒரு பொறியியல் கலந்தாய்வு அப்படின்றது எப்படி நடக்கும், அதோட ப்ரொசீஜர் என்ன? இது வந்து புதுசாக வர்ற மாணவர்களுக்கு, குறிப்பாக பெற்றோர்களுக்கு, அவங்க ரெண்டு பேருமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2,39,299 மாணாக்கர்கள் பொறியியல் கல்லூரியில் சேருவதற்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. இது நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த பொறியியல் பொது கலந்தாய்வு அப்படிங்கிறது சுற்றுகளாக நடைபெறும். இந்த வருஷமும் ஏற்கனவே டிஎன்இஏ ஸ்கெடியூலில் தெரிவித்துள்ளபடி 3 சுற்றுகளாக நடைபெறுகிறது. ஸோ முதல் சுற்றில் பங்கேற்க வேண்டிய மாணவர்கள் அவங்களுடைய பொது ரேங்க்கு, ஜென்ரல் ரேங்க்னு சொல்லுவாங்க, ரேங்க் நம்பர் 1லேருந்து 39,145 வரைக்கும். நார்மலாக ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 2 ரேங்க் போட்டிருப்போம். ஒன் இஸ் ஜென்ரல் ரேங்க், அனதர் ஒன் இஸ் கம்யூனிட்டி ரேங்க். ஸோ பசங்க வந்து இந்த அவங்களோட ஜென்ரல் ரேங்கை பார்த்து தான் அவங்க எந்த சுற்றுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் நீங்கள் சொன்ன மாதிரி பொது கலந்தாய்வுங்கிறது ஜூலை 14 ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சுற்றில் பார்த்திங்கன்னா சில ப்ராசஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 3 நாள் இந்த மாணவர்கள் என்ன பண்ணணுன்னா, அவங்க சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிற ஒரு செயலை செய்யணும். இப்போ சாய்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 காம்பனண்ட். ஒன்று வந்து அவங்களுக்கு விரும்பின கல்லூரி, இன்னொன்று அவங்களுக்கு விருப்பமான பாடப்பிரிவு, கோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் முதல் சுற்றில் கலந்துக்கிற மாணவர்கள் அவங்க எப்பவும் போல் அவங்க டிஎன்இஏ online.orgயில் போனாங்கன்னா, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை போட்டு உள்ளே போனாங்கன்னா அவங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிற பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சப்போஸ் தமிழ்நாட்டில் அரசு பொறியியல் கல்லூரிகளில் இருக்கிற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மட்டும் காட்டும். இல்லை ஒரு காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன காலேஜ் இருக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக் பிரான்ச்சு, இல்லை கேட்டகிரி கவர்மெண்ட் எய்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ், ஒரு செல்ஃபைனான்ஸ், இந்த மாதிரி பல வகையில் மாணவர்கள் தேடலாம். தேடி அவங்களுக்கு விருப்பமான கல்லூரியும் பாடப்பிரிவையும் ஒன்றா தேர்ந்தெடுக்கணும். அதை வந்து அவங்க ப்ரிஃபரன்ஷியல் ஆர்டரில் கொடுக்கணும். அதாவது ஒரு மாணவருக்கு முதல் சாய்ஸாக எனக்கு என்ன கல்லூரி, என்ன பாடப்பிரிவு வேணும், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ். சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது கரெக்டாக போனாலே மற்ற ப்ராசஸ் எல்லாம் தானாக சரியாக போயிடும். இதில் பார்த்திங்கன்னா ஒரே பேரில் பல கல்லூரிகள் இருக்கும். அது எதுவும் குழப்பம் இல்லாமல் அந்த கல்லூரியோட கோடு, கல்லூரி நேம், பாடப்பிரிவு, இது எனக்கு முதல் சாய்ஸ், அடுத்து 2, 3, 4 இந்த மாதிரி போட்டே வரணும். இப்போ உங்களுக்கு எவ்வளோ சாய்ஸ் போடலாம் அப்படின்னா there is no limit. நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் போடலாம். லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 817 சாய்ஸ் போட்டிருந்தார். அவருக்கு 16வது சாய்ஸ் கிடச்சிருச்சு. ஸோ அதனால் வந்து இன்னும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரேங்க் பின்னாடி போக போக தே நீட் டு எக்ஸசைஸ் மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். நிறைய சாய்ஸஸ் போடணும். இப்போ நான் என்னோடய ரேங்க் வந்து 92,000ன்னு வச்சுக்கோங்க. நான் 2 காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டியும் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூரில் 2 பிரான்ச் போட்டால் எனக்கு சீட்டு கிடைக்காது தானே. இப்போ எனக்கு லாஸ்ட் இயருக்கு இது என்ன கிடச்சிருக்குது, அதுக்கு முதல் வருஷத்துக்கு என்ன கிடச்சிருக்குதுங்கிறதையும் பார்த்துட்டு, நத்திங் இஸ் ராங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் பிகினிங். ஓகே, பட் தே நீட் டு எக்ஸசைஸ் மோர் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ். ஸோ இந்த சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதை கரெக்டாக பண்ணணும். ரைட். இப்போ நான் ஒரு மாவட்டத்திலேருந்து, ஒரு பின்தங்கிய மாவட்டத்திலேருந்து, ஒரு கிராமப்புறத்துலேருந்து நான் வரேன். நான் 12th முடிச்சிருக்கேன். என்னோடய பேரண்ட்டு யாரும் வந்து பெருசாக படிக்கலை, இதை பற்றின பெரிய அளவில் புரிதல் இல்லை அப்படின்னா அவங்க எப்படி இதை அணுகிறது? அவங்களுக்கு என்ன மாதிரியான சப்போர்ட் இங்கே இருக்கும் கவுன்சிலிங்? இப்போ தமிழக அரசு வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் 2 தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை சேவை மையம்னு வச்சுருக்காங்க. ஓகே, மொத்தம் பார்த்திங்கன்னா 110 இருக்குது. அதில் வந்து அரசு பேராசிரியர்கள் தான் இருக்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லா நாளுமே இயங்கும். ஸோ அந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம டிஎன்இஏ online.org வெப்சைட்டில் போனீங்கனாலே வித் ஃபோன் நம்பரோட ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் எங்கெங்கே இருக்குதுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ தாராளமாக மாணவர்கள் அங்கே போய் அணுகுனா அவங்க நிச்சயமாக கைட் பண்ணுவாங்க. ரைட். இது எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே சப்போர்ட் வெளியிலேருந்து. இப்போ நான் ரியல் டைமில் அங்கே சாய்ஸ் ஃபில்லிங் நான் பண்ணுற இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னா அங்கே எனக்கு கைட் பண்ணுறதுக்கு யாராவது இருப்பாங்க? கைட் பண்ணுவாங்க. எப்படின்னா, எந்த கல்லூரி எந்த பாடப்பிரிவுங்கிறத மாணவரோ அவருடைய பேரண்ட்ஸு அவங்க வெல்விஷர்ஸ் மட்டும்தான் சூஸ் பண்ண முடியும். அவங்க தான் தேர்ந்தெடுக்கணும். ஸோ தேர்வு அவங்க செய்வாங்க. கூடுதல் அந்த விவரங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க. இது வந்து நம்ம 3 நாள் ஃபுல் டே கொடுக்குறோம் சார். முதல் நாள் நீங்கள் சொன்ன மாதிரி 14th காலையில் 10 o'clock ஆரம்பித்தோம்னா 14th, 15th, 16th ஈவினிங் உங்களுக்கு 5 PM வரைக்கும் இது ஆனில் இருக்கும். நைட் டைமும் இருக்கும். நிறைய யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இப்போ நீங்கள் நான் 60 சாய்ஸ் போடுறேன், தென் ஐ கேன் ஆல்டர் த சாய்ஸ். 4வது வந்து 7வது கொண்டுட்டு போகலாம். ஐ கேன் ஆட் 1 சாய்ஸ், ஐ கேன் ரிமூவ் 1 சாய்ஸ். இப்படி வேணுங்கிறத பண்ணணும். இது நான் ப்ரீஃபாக சொல்லிடுறேன் சார். அப்புறம் 3rd day ஈவினிங் வந்து யூ நீட் டு லாக் யுவர் சாய்ஸஸ். இந்த பசங்க லாக்கிங்னு சொல்லுவோம். அதை வந்து அவங்க பண்ணாமல் விட்டால் கூட சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக லாக் பண்ணும்.
டிஃபால்ட் லாக்கிங் சொல்லுவோம். அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம். அதை பண்ணிங்கன்னா ஒரு ஓடிபி வரும், லாக் யுவர் சாய்ஸஸ்ன்னு வரும். அந்த ஓடிபி உங்கள் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பர் அதை வந்து நீங்களே வச்சுருக்கணும். பசங்க அந்த கன்சர்ன் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க அப்பா அம்மா கையில் இந்த கவுன்சிலிங் முடியாத வரைக்கும் வச்சுருக்கணும். அதில் தான் நாங்கள் குறுந்தகவல்கள்லாம் அனுப்புவோம். சரிங்களா? இப்போ அந்த பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போட்ட சாய்ஸ் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா 4th டே மார்னிங் ஒவ்வொரு சுற்றுலையும் இவங்க போட்ட சாய்ஸ் என்னென்னு இருக்குது, இங்கே அரசு வந்து என்னென்ன கல்லூரியில் என்னென்ன வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறதும் இருக்குது. இதை வச்சுட்டு சிஸ்டமில் அலாட் எ சீட். ஸோ அந்த 4th டே மார்னிங் பார்த்திங்கன்னா டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு காமிக்கும் சிஸ்டமில். யூ ஹேவ் பீன் அலாட்டட் டென்டேட்டிவ்லி, உங்களுக்கு வந்து இந்த கல்லூரியும் இந்த பாடப்பிரிவும் கிடச்சிருக்குன்னு. ஓகே. இதில் வந்து ஒரு another 2 days இந்த 4th டேவும் 5th டேவும் மாணவர்கள் வந்து கன்ஃபர்மேஷன் அந்த உறுதி செய்தல் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை செய்யணும். சரிங்களா? இல்லை 4 நாட்கள் வரைக்கும் அவங்க 3 நாள் 3 நாள் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குமா? இப்போ நான் வந்து ஒரு 5 சாய்ஸ் ஃபில்லிங்கில் 5 காலேஜ் வெயிட் பண்ணணும். 5 காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஸ்டெப் அடுத்த நாளுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இல்லை இது 3 நாள் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணி முடித்த உடனே தான் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும். சாய்ஸ் ஃபில்லிங்கே 3 நாள் உண்டு. ஏன்னா பொறுமையாக அவங்க பண்ணணுங்கிறதுக்காக அவ்வளோ டைம் கொடுக்குறோம். ஓகே. அதில் எதுவும் நீங்கள் பதட்டப்பட்டு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ 3 நாளுக்கு அப்புறம் இந்த சுற்றுங்கிறது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு சுற்று உங்களுக்கு. அந்த another 2 daysல அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ எப்படின்னா ஒரு பையன் வந்து 60 சாய்ஸ் போட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு 3 சான்ஸ் தானே. ஒன்று ஃபஸ்ட் சாய்ஸ் கிடச்சிருக்கலாம், இல்லை 2லேருந்து 60க்குள்ளே ஒன்று கிடச்சிருக்கலாம், இல்லை ஒன்றுமே கிடைக்காமையும் போகலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி. இல்லைங்களா? எல்லாமே டாப் மோஸ்ட் காலேஜாக இப்போ என்னோட கட் ஆஃப் ரொம்ப பின்னாடி இருக்குது, ஐ எம் ப்ரிஃபரிங் ஆல் டாப் காலேஜஸ், அப்போ கிடைக்காமையும் போகலாம் இல்லைங்களா? அப்போ இந்த 3 வகையிலையும் இருந்ததுனால என்னென்ன கன்ஃபர்மேஷன் ஆப்ஷன்ஸ்னு கொடுப்போம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஒன்று வந்து அக்செப்ட் அண்ட் ஜாயின். இப்போ எனக்கு ஃபஸ்ட் சாய்ஸே கிடச்சிருது, இப்போது கொடுத்ததை தமிழ்லையும் இருக்கும் உங்களுக்கு, ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்றது, அதை கிளிக் பண்ணலாம். இல்லைனா அடுத்த சுற்றுக்கு மூவ் ஆகிறேன்னு சொல்லலாம். அடுத்த சுற்றுக்கு போகிறதுல என்ன பிரச்சனைனா இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில்லான சீட்டுக்கு அப்புறம் மீதி இருக்கிறத அடுத்த சுற்றில் காமிப்போம். ஸோ அதனால் அவசரப்பட்டு அந்த மாதிரி அடுத்த சுற்றுக்கு போகிறேன்லாம் சொல்லக்கூடாது பசங்க. சேரன் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வழங்கும் திரு டாக்ஸ். என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம்?